ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உங்கள் அம்மா பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் இருந்தாலும் பூமியிலேருந்து கிடச்ச பொருள் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், அது நம்மளுக்கு என்றைக்குமே சொந்தமாகாது. ஆனால் உங்கள் அம்மா அதை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது பெரிய ஆபத்தாக முடியும். அது மட்டும் இல்லாமல் வேண்டாதவங்களாம் வீட்டில் இருக்காங்க, இதனால் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா சிவனாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் புதையல் கிடச்சிருக்கு, அக்கா பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான். இதை வச்சு அக்காவையும் பழி வாங்கலாம், அந்த டிரைவர் பையனும் இந்த வீட்டை துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாடி வாய் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சந்திரா சொல்ற, உங்க அக்காவுக்கு கோயிலில் புதையல் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்ற ஐடியா மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த புதையலை நம்ம தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சந்திராவோட பிளானை கேட்டுட்டு சிவனாண்டியும் அவங்க ஆட்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க. ராஜராஜன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரேவை ராஜராஜன் முகத்தில் அடிச்சதுமே ராஜராஜன் மயக்கம் ஆயிடுறாங்க. உடனே அவரும் ராஜராஜனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அவரோட போன்ல இருந்து சாமுடி செடிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அம்மா, இந்த மாதிரி ஒரு வயசானவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், நீங்க அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடி செடி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே ஓடி வந்து சாமுடி செடி கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சுமா, எதுக்காக இப்படி ஒரே பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாமுடி செடி சொல்றாங்க, அப்பா மயங்கி விழுந்துட்டாராம், இப்பதான் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாங்க, இப்ப அப்பாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடுறாங்க. சந்திரா மனசுல நினைக்கிறாங்க, நம்ம போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது, இதுதான் சரியான நேரம், எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரம், நம்ம சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அப்பதான் சிவனாடி வந்து புதையலை எடுத்தா கூட யாருக்குமே சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போக, இந்த சைடு சந்திரா வந்து சிவனாடிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, நம்ம போட்ட பிளான் மாதிரியே ராஜராஜனை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு, எல்லாருமே அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, இதுதான் சரியான நேரம், நான் சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க போயிட்டு தைரியமா இந்த புதையலை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாடி சொல்றாங்க, சந்திரா இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதில் மாட்டிக்கிட்டு முழிக்க போறது என் அக்காவும் அந்த டிரைவர் பையன் கார்த்தியும் தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க. சந்திராவோட பேச்சு கேட்டுட்டு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம நினச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, கண்டிப்பாக அக்காவை ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம சமரேஸ்வரி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு, அவர் முழிக்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சந்திரா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்போ வரைக்கும் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த நோட் பண்ண கார்த்தி வந்து, என்னது இது, சின்னத்தை பண்றது சரியே இல்லையே, அப்பப்ப யார்கிட்டயோ கால்ல பேசிட்டு வராங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வருது. நம்ம பேசாம வீட்டில் போய் பார்ப்போம், ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதி, நான் போயிட்டு வீட்டை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னாச்சு ராஜா, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, எனக்கு என்னமோ சின்னத்து மேலே தான் சந்தேகமா இருக்கேன், அப்பப்பா அவங்க வேற ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தே சிவனாண்டிக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க, எனக்கு என்னமோ அவங்க புதையல் மேலே கை வைப்பாங்களோன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க, அது எப்படி கார்த்தி, அவங்க இங்கே இருக்கும்போது அவன் எப்படி அங்கே வருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அதான பயமே, அவங்க இங்கே இருக்கிறது தான் பயம் ரேவதி, அவங்க இங்கேருந்தே சிவனாண்டிக்கு கீ கொடுத்து அங்கே எல்லா வேலையும் பண்ண வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, சரி நீங்கள் போய் வீட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லா கதவுமே பூட்டி இருக்கு, அப்போ யாரும் இங்கே வரல போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக தான் நம்ம கார்த்தி அங்கேருந்து வெளியில் வராங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புதையலை எடுத்துட்டு காரில் ஏறி போயிருப்பாங்க. அப்போ தான் சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, பிளான் சக்ஸஸ், நாங்கள் அந்த புதையலை வெற்றிகரமாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க தெரியுமா, அந்த டிரைவர் பையன் அங்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, அங்கே யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை வந்து காணான்னு சொல்லிட்டு சந்திரா தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்க டிரைவர் பையன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சாம்பிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அந்த கார்த்தி பையன் மட்டும் எங்கே போனான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதே கார்த்தி வந்து வந்துடுறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அதோ வந்துட்டாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து, வாடா வா, நீ எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வீட்டுக்கு தானே போயிட்டு வர, இது எல்லாமே நான் போட்ட பிளான் தான், இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எல்லா கதவும் பூட்டி தான் ரேவதி இருக்கு,
அதனால நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ராஜராஜன் முழிச்சதுமே எல்லாம் ராஜராஜனை போய் பார்க்காங்க. என்னங்க ஆச்சு, நல்லா தானே போனீங்க, எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜராஜன் சொல்றாங்க, எனக்கே தெரியல ஈஸ்வரி, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு மாமா, கரெக்டா சொல்லுங்க, நீங்க வந்து மயக்கம் போட்டு விழுற ஆள்னா கிடையவே கிடையாது, நல்லா தெம்பா தானே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாப்பிள்ள, நான் நல்லா தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், 4-5 பேர் வந்து என் முகத்துல ஏதோ அடிச்சாங்க, அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன், அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல, அப்பதான் கார்த்திக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. அப்போ இது எல்லாமே அந்த சந்திராவோட வேலையா தான் இருக்கும், எனக்கு என்னமோ அந்த புதையல் வீட்டில் இருக்குமா இருக்காதான்னு தோணுதே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அப்போ வீட்டுக்கு போனதுமே நம்ம சாமுடிச்சேரி வந்து அந்த புதையல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா புதையலை காணவே காணோம். இதை பார்த்ததுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ சந்திரா சொல்றாங்க, என்னக்கா புதையலை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சாமுடிச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்ன சந்திரா இங்கே தானே நம்ம வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி சொல்றாங்க, இதுக்கு தான் அத்தை, இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது, இதனால பிரச்சனை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்றாங்க, எனக்கு அப்பவுமே சந்தேகம் இருந்துச்சு, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஹாஸ்பிட்டலில் மிஸ் ஆனா, வேற யாரு, உன் வீட்டு மாப்பிள்ளை தான், இந்த டிரைவர் பையன் தான், எனக்கு என்னமோ அதை எடுத்துருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, சித்தி தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அவரு ஒரு 8 வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லதான் செஞ்சாரு, எல்லா கதவும் பூட்டி தான் இருக்கு, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, உனக்கு என்னடி, நாளைக்கு காலையில ஊர் ஜனங்களாம் வந்து கேட்பாங்க, அப்போ என்ன சொல்வீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் என் அக்கா தான் சொல்லிட்டு எல்லா பழியும் என் அக்கா மேலே தான் வந்து விழுகும், இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா, அக்காவை இது மூலமா கைது பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க, அப்புறம் அக்கா ஆயுசுக்கும் வெளியில வராத மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எல்லாருமே பதட்டம் மாறிடுறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாங்க, விடுங்க அத்தை, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, அதான் சிசிடிவி கேமராலாம் நம்ம வச்சிருக்கோம்ல, அதுல யார் எடுத்திருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண போறாங்க. அங்க பார்த்தா எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. அப்பதான் கார்த்தி வந்து சம்பிச்சிட்டு கிட்ட சொல்றாங்க, திருடினவங்க பக்காவா பிளான் போட்டு தான் திருடி இருக்காங்க, நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி நம்ம சாம்பிச்சிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்திரா வந்து சொல்றாங்க, டேய் நடிக்காதடா, எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு சும்மா இந்த வீட்டுக்கு திருட வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் ரேவதி எல்லாருமே சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கார்த்தி மேல பழி போடாம தூக்கமே வராதா, கார்த்தி எத்தனை கோடி சொத்து வச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியல, அவன்லாம் இந்த புதையலுக்கு ஆசைப்படுறவன்லாம் கிடையாது, இந்த புதையல் எடுத்துட்டு வந்தப்ப அத்தைக்கிட்ட என்ன சொன்னா, அத்தை இது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த புதையலை நம்ம வீட்டில் வைக்க வேணாம் தான் கார்த்தி நல்லதுக்காக தான் சொன்னான், ஆனால் கார்த்தி பச்சை யாருமே கேட்கல, இப்போ பிரச்சனைனா உடனே கார்த்தி மேலே பள்ளி தூக்கி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, ஏன்பா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன், உனக்கு 10 லட்சம் லோன் எடுத்து கொடுத்துருக்கான்ல தொழிலுக்கு, அதனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுடிச்சேரிக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே ஓடலை, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ராஜராஜன் சொல்றாங்க, ஒருவேளை நம்ம வீட்டில் புதையல் வச்சிருக்கிற விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அதை திருடுறதுக்காக தான் யாரோ என் முகத்தில் ஸ்ப்ரேவை அடித்து மயக்கமாக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி அட்மிட் பண்ணி உங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த புதையலை திருடினவனை கையும் களுமா பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சே தான் ஆகணும், இனிமேட்டா அந்த புதையல் நம்ம கைக்கு கிடைச்சா கூட அது அரசாங்கத்துக்கிட்ட தான் கொடுக்கணும் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சந்திரா வந்து செம்மையாக கோவப்படுறாங்க, யாரடா தூக்கி ஜெயிலில் வைப்ப, ஜெயிலுக்கு போகணுன்னா நீ தான் போகணும், ஏன்னா நீ தானே திருடன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா பாவம் இந்த அளவுக்கு வாய் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் மாட்ட போகிறது சந்திரா தான். இதுக்கப்புறம் சந்திராவால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையுமே சூப்பராக கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரி தான் இந்த புதையில யார் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சந்திரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சாம்பிச்சேரி கிட்ட ப்ரூவ் பண்ணிடுவாரு. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.